எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க மன்னித்தால் தான் மறக்க முடியும். இன்னைக்கு நீங்க மன்னிக்கலன்னா மறக்க முடியாது. சில அவயவங்களை மன்னியுங்கள், அந்த தவறுகளை மறந்து விடுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நிறைய பேர் அதுக்கு முயற்சி எடுக்காம பாவம் செய்த அவயவத்தை தண்டிக்க முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் இயேசு சொன்னதை பிடிச்சிக்கிட்டாங்க. என்னது? உன் கண் இடல் உண்டாக்கினா கண்ணை பிடுங்கி போடு, கையை இடல் உண்டாக்கினா அதை வெட்டி போடு. அப்ப எல்லாருமே இங்க குருடர்களாகவும் முடவர்களாக தான் சர்ச்சில் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அதுக்காக சொல்ல. நல்லா கவனிங்க. ஏன் அப்படி சொல்லலைன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது எதுக்காக? பாடுபட்டது எதுக்காக? நாமும் கையை வெட்டிக்கிட்டு அவரும் அங்கே பாடுபடணும்னா எதுக்கு? தேவையே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களை தாங்கள் செய்கிறது இன்னதென்று. அவர் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களையும் நமக்கு வர வேண்டிய தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு என்னத்தை வழங்கி இருக்கிறார்? மன்னிப்பை வழங்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்களும் 7-70 தடவை மன்னிக்க வேண்டும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதிகாரம் மன்னிக்கிற அதிகாரம். மனுஷகுமாரன் தண்டிக்க வரவில்லை, மன்னிக்க வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை மன்னிக்க வேண்டும். சொல்லுங்க, தலைவர் கை சொல்லுங்க, நான் என்றை மன்னிக்கிறேன். ஹலோ, இயேசு உங்களை மன்னிச்சது பெரிய விஷயம் இல்லை. அவர் மன்னிச்சிட்டார்ன்றது எழுதப்பட்டாயிற்று, நடந்து விட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, இயேசு அவர்களை மன்னிக்காததல்ல, அவர் மன்னித்து விட்டார், இவர்கள் தங்களை மன்னிக்காதது.